வேற வேற வேட்பாளர்களை நிறுத்தினாலும் அந்த வேட்பாளரும் நானும் இந்த விஜயும் வேற வேற இல்லை. தாவேக்காக இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அது விஜய் கட்சி. அவரே சொன்ன மாதிரி 234 தொகுதியிலும் விஜய் தான் வேட்பாளர். மக்கள் ஓட்டு போட வர்றாங்க அப்படின்னா இங்க யாரு வேட்பாளர்னு பாக்குறது ஆட்கள் ரொம்ப குறைவு தான். விஜய் கட்சி விசில் ரெண்டு தான் அவங்களுடைய மைண்ட்ல இருக்கும். தாவேக்கா வேட்பாளர் தேர்வில் வெவ்வேறு கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. செங்கோட்டையன், ஆதவ அர்ஜுனா இவங்களும் வேற கட்சியில இருந்தவங்க தான். பட் அவங்க வந்து சில மாதங்கள் ஆயிடும். ஆனா நேத்து ஒரு கட்சியில இருந்துட்டு நேத்து நைட்டு தாவேக்காவுல சேர்ந்து அடுத்த நாள் காலையில அவருக்கு சீட்டு கிடைக்கிறதுங்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய அரசியல் மோசடி. இப்போ திமுக ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செஞ்சா அவங்களுக்கு மரண தண்டனை அப்படின்ற ஒரு விஷயத்த அறிவிச்சிருக்குது. அது வழக்கம் போல ஒரு மக்களை ஏமாற்றுகிற வாக்குறுதி தான். ஏன்னா இவர்கள் சட்டத்தை இயற்ற முடியாது. நீங்க மரண தண்டனைன்னு சொல்லிட்டீங்கன்னா மரண தண்டனை கொடுத்துட முடியுமா? 5 வருஷமா நீங்க தானே ஆட்சியில் இருந்தீங்க. இது வரைக்கும் அப்படி எந்த இதுவுமே நீங்க செய்யவே இல்லையே. சமீபத்தில் அந்த விளாத்துக்குளம் சம்பவத்துல அந்த குற்றவாளியே உங்களால கண்டுபிடிக்க முடியலையே. சோ அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க இப்படியெல்லாம் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்கன்னு தெரியும். முன்னாடி 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அதையே பாதி நிறைவேற்றலன்றப்ப இப்ப 564 வாக்குறுதியா மாறி இருக்கு. தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறதே ஒரு பொய்யானது, நம்ம ஏமாற்றுவதற்கான ஒரு விஷயம். இதை நிறைவேற்ற மாட்டாங்கிறது மக்களுக்கும் தெரியும். இதை கண்டிப்பா நிறைவேற்றியே தீரணும் அப்படின்னு ஒரு சூழல் கிடையாது. அதனால தான் இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மக்கள் தொடர்ந்து பார்ப்பாங்க அப்படின்ற பட்சத்துல தாவேக்கல்ல நிறுத்தி இருக்கிற அந்த 234 வேட்பாளர்கள்ல பரிச்சயமான முகம் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு 20 பேரோட முகங்கள் தான். ஸோ இன்னும் இவங்க இன்னும் ஒரு 20 நாள் கூட தேர்தலுக்கு இல்லைன்றப்ப இவங்க எல்லாரும் எப்படி வேட்பாளர்லாம் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்க போறாங்க? அது பெரிய சவாலா இருக்கும்ல. அது ஒவ்வொரு புதிய கட்சிக்குமே இருக்கிற பிரச்சனை தான் அது. அது தாவேக்காக்கு மட்டும் இல்லை. இப்போ நாம் தமிழர் கட்சியில நிக்கிறவங்க எல்லாம் என்ன உலக புகழ் பெற்ற முகங்களா என்ன? அவங்களே உள்ளூர்ல பல பேருக்கு தெரியாத ஆட்களை தான் இருப்பாங்க. ஒரு திமுக அதிமுக போது பல தேர்தல்களில் போட்டிட்டு ஓரளவுக்கு அவங்க பரிச்சயமான முகங்களா இருக்கும். அதே நேரம் தாவேக்காக்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அது விஜய் கட்சி என்ன. அதனால இந்த விஜய்ங்கிறது தான் அந்த கட்சியினுடைய முகம். அவரே சொன்ன மாதிரி 234 தொகுதியிலும் விஜய் தான் வேட்பாளர். இப்போ மக்கள் ஓட்டு போட வர்றாங்க அப்படின்னா இங்க யாரு வேட்பாளர்னு பாக்குறது ஆட்கள் ரொம்ப குறைவு தான். விஜய் கட்சி விசில் ரெண்டு தான் அவங்களுடைய மைண்ட்ல இருக்கும். அதே நேரம் அந்த வேட்பாளருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்ச தகுதி இருக்கணும். குறைந்தபட்சமாக மக்களுக்காக போராடி இருக்கணும், மக்கள் பிரச்சனைக்காக களத்துல நின்று இருக்கணும், என்ன ஒரு சமூக பொறுப்புள்ளவரா இருக்கணும். இது எதுவுமே இல்லாதவர்களை நீங்க நிறுத்தும் போது பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்கு உள்ளாகும். நிறைய தாவேக்கால பாத்தீங்கன்னா வெளியில போராட்டத்தை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சீட்டுக்கு காசு கேட்டாங்க, என்னால அவ்வளவு காசு கொடுக்க முடியல. அப்ப சீட் பேரத்துக்கு பயங்கர காசு வாங்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது பொதுவாகவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேட்பாளர் தேர்வு நடக்கும்போது வாய்ப்பு கிடைக்காதவர்கள் இந்த மாதிரி போராட்டங்கள் நடத்துறதுங்கிறது பல கட்சிகள்ல நடக்கும். என்ன அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா போன முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே விருகம்பாக்கம் தொகுதிக்கு பிரபாகர் ராஜாவை திமுக மேலிட அறிவிக்குது. அப்போ இந்த பகுதியை சேர்ந்த தனசேகரன் அவர் திமுகவுடைய ஒரு நீண்ட காலமாக பயணிக்கிற ஒரு நிர்வாகி. அவர் இங்கே கவுன்சிலராகலாம் இருந்திருக்காரு. அவருடைய குடும்பத்தாரோட அண்ணா அறிவாலயத்தில் போய் ஒரு போராட்டம் பண்ணுறாரு. அண்ணா அறிவாலயத்திலே போய் அவர் அந்த வேட்பாளர் தேர்வுக்கு எதிராக தன்னுடைய கண்டனங்கள் எல்லாம் தெரிவித்தார். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கு தாவேக்கா வேட்பாளர் தேர்வுக்கு எதிராகவும் பல பேர் போராடுறாங்க. நேற்று விஜய் தாஜ் கோரமண்டல் ஹோட்டல் உள்ளார வேட்பாளரை அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு. வெளியில பார்த்தீங்கன்னா கேவி குப்பம் வேட்பாளர் தேர்வு தவறானதுன்ட்டு அங்கு உள்ள நிர்வாகிகள்லாம் போராட்டம் பண்றாங்க. இது எல்லாமே நடக்கிறது தான். பட் அதே நேரம் அப்படி போராடுகிறவர்களுடைய அந்த கோரிக்கையில் உள்ள நியாயத்தையும் நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த தாவேக்கா வேட்பாளர் தேர்வில் வெவ்வேறு கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. வெவ்வேறு கட்சியினுடைய அர்த்தம் செங்கோட்டையன், ஆதவ அர்ஜுனா இவங்களும் வேற கட்சியில இருந்தவங்க தான். பட் அவங்க சில மாதங்கள் ஆயிடுச்சு. ஆனா நேத்து ஒரு கட்சியில இருந்துட்டு நேத்து நைட்டு தாவேக்காவுல சேர்ந்து அடுத்த நாள் காலையில அவருக்கு சீட்டு கிடைக்கிறதுங்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய அரசியல் மோசடி. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக பூம்புகார் விஜயாலயன்னு ஒருத்தர் நிக்கிறாரு. அவர் பாஜகக்காரர். அவர் நயினார் நாகேந்திரனை வாழ்த்தி வரவேற்று ஒட்டிய போஸ்டர் இன்னைக்கு பூம்புகார்ல அந்த ஈரம் காயாம இருக்கு. அவரை தாவேக்கா வேட்பாளராக இவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாஜகவில் இருந்தே பல பேர் இருக்காங்க. அப்புறம்
ஒரு கட்சியில இருந்து பதவி சுகத்தை அனுபவிச்சுட்டு அடுத்த தேர்தலில் சீட்டு கிடைக்கலங்கம்பி இமீடியட்டா இந்த கட்சிக்கு வர்றாங்க. இப்ப இந்த மாதிரி ஆட்களை நீங்க வாய்ப்பு கொடுப்பதன் மூலமாக எங்களுக்கு என்ன புரிய வைக்கிறீங்க? அப்ப தாவேகாவும் இன்னொரு ஊழல் கட்சியாக மாறிடும் அப்படிங்கிற எண்ணம் தானே நமக்கெல்லாம் ஏற்படுது. அதாவது மாற்றுன்ற விஷயத்த வந்து முற்றிலுமா உடைச்சிருக்குது தாவேகா. நிச்சயமாக. ஏன்னா மாற்றே விஜய் கிடையாது. இத்தனை நாள் சொன்னது என்னன்னா, நான் ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்க போறேன், திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நான் வர்றேன் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா. அப்ப அந்த கட்சியிலே இருந்து இத்தனை நாள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்களே உங்கள் கட்சி வேட்பாளராக இருக்கும்போது உங்கள் கட்சி எப்படி ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்க முடியும்? அதனால இந்த வேட்பாளர் பட்டியல் பாத்தீங்கன்னா தாவேகா மீதான நம்பகத்தன்மையை ஒரு பெரிய அளவுல வந்து குறைச்சிருக்கு. ஓகே, வேட்பாளர் பட்டியலை வந்து அறிவிச்சதுக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள், அதாவது புதுச்சேரியிலே நீங்க பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக இவங்களுடைய வேட்பாளர்கள் தான் இருக்காங்க. இங்கே அறிவிக்கும் போதும் ஓகே மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்க தான் கிட்டத்தட்ட 106 பேர் இருக்காங்கன்றப்போ இது ஒன்றும் மாற்றுக் கட்சியெல்லாம் கிடையாது. அதிமுக பாஜக இன்னொரு ஒரு அதிமுக பாஜக மாதிரி தாவேகவும் உருவெடுத்திருக்குது அப்படின்ற ஒரு பார்வை தான். இது வந்து மக்கள் கிட்ட போய் ஈஸியா ரீச் ஆகும்போது ஒரு பேக் ஃபயர் இருக்கும்ல தாவேகாவுக்கு. நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு நபரை பார்க்குறாங்க, அவர் வந்து ஒரு கட்சியில் இருக்காரு, அந்த கட்சியில் எம்எல்ஏவாகவோ இல்லை வேறு ஒரு பொறுப்பில் இருக்கும்போது அவர் மக்கள் விரோத செயல்களில் ஈடுபட்டிருப்பாரு. அவரே வந்து இங்கே தாவேகா துண்டை போட்டுக்கிட்டு ஓட்டு கேட்க வரும்போது அந்த மக்கள் பரவாயில்ல விஜய்க்காக போட்டுருவோன்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ இவர் இந்த கட்சியில் இருக்காரா, அப்போ கண்டிப்பாக இந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த ஆஸ்பெக்ட்ல யோசிக்கவே இல்லை. எந்த கட்சியில இருந்து வந்தாலும் பரவாயில்ல, ஒரு 5 கோடி 2 கோடி செலவு பண்ற அளவுக்கு அவருக்கு வசதி இருக்கா, அப்ப நம்ம சீட்டு கொடுப்போம்னு இவங்க கொடுத்துருக்காங்க. அப்ப திமுகவும் அதிமுகவும் என்ன தவறு செய்வதோ அதே தவறை தானே நீங்களும் பண்ணிடுவீங்க. ஆனா அப்ப எப்படி உங்களை வந்து ஒரு மாற்று அரசியல் கட்சியாக பார்க்க முடியும்? அதனால இந்த தேர்தல் முடிவில் வந்து அதை ஒரு பெரிய அளவில் எதிரொலிக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் 2 தொகுதிகளை சூஸ் பண்ணியிருக்காரு? ஏன்னா எல்லா தலைவர்களும் இப்ப எடப்பாடி அவர்களா இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், இல்ல சீமான் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு தொகுதியில ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க, இதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. இப்ப விஜய் 2 தொகுதியை சூஸ் பண்ணி இருக்கும் போது முதல்ல அவர் ஜெயிப்பாரான்ற நம்பிக்கை அவருக்குள்ளே இல்லையோ? அதான் 2 காரணம் தான் இருக்க முடியும். நம்மளுடைய அனுமானமா சொல்றேன். ஒண்ணு, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அவருக்கு தோல்வி பயம். நம்ம தேர்தலில் தோத்துட்டோம் அப்படின்னா இத்தனை நாள் விஜய், நடிகர் விஜய் வாங்கின அந்த பேருல வந்து ஒரு பெரிய கீறல் விழுந்துடும். ஏன்னா அப்படி ஒண்ணு நடக்கக்கூடாதுன்னு அவர் பயந்து இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜோசியக்காரன் இந்த திசையில ஒரு தொகுதி அந்த திசையில ஒரு தொகுதின்னு சொல்லி அங்க நிற்பதற்கு ஒரு ஆலோசனை சொல்லி இருக்கலாம். பட் என்னவாக இருந்தாலும் 2 தொகுதியில போட்டியிடுவது அப்படின்னு விஜய் எடுத்த முடிவுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது. ஏன்னா இந்த ஜோசியக்காரன்கிற விஷயம் வந்து நம்மளுடைய அனுமானம் தான். அது உண்மையாகவும் இருக்கலாம், அல்லது நம்மளுடைய அனுமானமாக கூட அப்படியே போயிடலாம். ஆனால் சாமானிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு தோல்வி பயம் வந்ததால தான் இப்படி நிற்கிறாருங்கிற ஒரு கருத்து வந்து பெரிய அளவில் போயிருக்கும். அப்போ நீங்களே ஜெயிக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்கல்ல, அப்புறம் நாங்கள் எப்படி உங்கள் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறதுன்னு மக்கள் நினைத்து விட்டால் தாவேகா வந்து ஆட்சியை பிடிப்பதுங்கிறது ஒரு கனவாகி போயிடும். ஓகே, இந்த இன்னொரு தொகுதியில இன்னொரு வேட்பாளருக்காவது வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த தவிர வந்து விஜய் பண்ணிட்டாரு 2 தொகுதியில. எல்லாத்துக்கும் மேல ஒரு கற்பனையா சொல்றேன், இப்போ 2 தொகுதியிலுமே விஜய் ஜெயிச்சிடுறதா வச்சுக்குவோம். அப்ப என்ன ஆகும்? 2 தொகுதியினுடைய உறுப்பினரா நீங்க சட்டசபைக்கு போக முடியாது. அப்ப ஒரு தொகுதியை வந்து நீங்க நிச்சயமாக ராஜினாமா செய்துதான் ஆகணும். அப்ப அங்க ஒரு இடைத்தேர்தல் வரும். அப்ப அந்த தேர்தல் செலவுங்கிறது எது? மக்களுடைய வரி பணம் மீண்டும் செலவிடப்படும். அப்ப மக்கள் பணம் விரயமாவதற்கு நீங்கள் வந்து காரணமா இருக்கீங்க, அல்லது உங்களுடைய சுயநலத்துக்காக எங்களுடைய வரிப்பணம் வந்து விரயமாகணுமா? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. நரேந்திர மோடிக்கு தோல்வி பயம் இருக்கு, அதனால அவர் 2 தொகுதியில நிக்கிறாரு. உங்களுக்கு என்ன? நீங்க வந்து மக்கள் செல்வாக்கு பெற்ற, மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு நடிகர். உங்க பாசையில சொல்லணும்னா ஒரு உச்சத்தை விட்டுட்டு நீங்க வந்து அரசியலுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்குமா அந்த பயம் இருக்கணும். அதனால இந்த விஷயத்துல வந்து விஜய் எடுத்த முடிவுங்கிறது சரியான முடிவு இல்லை. வந்து இது வரைக்கும் கூட்டணியே வேண்டாம், நான் தன்னிச்சு நிற்பேன் அப்படின்னு ஒரு தைரியமா துணிச்சலாம் முடிவெடுக்க தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து தனியா நிக்கிறதுக்கு துணிச்சல் இல்லைன்னு தான் பார்க்கணும் இல்லையா? நிச்சயமாக. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு நம்ம இது பத்தி பேசணும். என்னன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சு தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வரும்போது, முதல்ல காங்கிரஸோட கூட்டணி, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்லாம் அவர் அறிவிச்சாரு. அதுக்கப்புறம் இல்ல தாவேகா தனித்து தான் நிக்க போகுதுன்னு நிலைமை வரும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க? 234 தொகுதிக்கு இவருக்கு வேட்பாளர் கிடப்பாங்களாலாம் கிண்டல் அடிச்சாங்க. ஏன்னா அப்ப நம்ம கூட சொன்னோம், எப்பா அவருக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க, 234 பேர் கிடைக்க மாட்டாங்களாலாம் சொன்னோம். ஆனா இன்னைக்கு அந்த வேட்பாளர் பட்டியலை பார்த்தா உண்மையிலேயே 234 பேர் உங்களுக்கு கிடைக்கலையேன்னு தான் தோணுது. என்னன்னா நேற்று வரைக்கும் வேறு கட்சியில இருந்தவங்களுக்கெல்லாம் இவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது வெறுமனே பணத்துக்காக மட்டும் கொடுக்கப்பட்டதா,
இல்ல ஆள் இல்லாம இவங்களையெல்லாம் இழுத்து உள்ள போட்டாங்களானே ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நேத்து தான் வந்து வேட்பாளர் பட்டியல் அறிமுகப்படுத்தினாரு. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து வேட்பாளர் பட்டியல் ஃபைனலே பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கேட்டா, இப்பதான் நாங்க 130 வேட்பாளர் தேர்வு பண்ணியிருக்கோம்னாங்க. ஏன் அப்படின்னு நான் தாவேக தரப்புல சிலர்ட்ட கேட்கும்போது, அவங்க என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, இன்னும் மற்ற கட்சிகள்ல இருந்து முக்கிய நிர்வாகிகள் வர இருக்காங்க. நாங்க அவங்களுக்கெல்லாம் பொறுப்புகள் குடுக்குறதுக்காக அந்த சீட்ட வந்து அனௌன்ஸ் பண்ணாம வச்சிருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ அந்த இடத்துலயே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அப்போ உங்களுக்கு வந்து வேட்பாளர் ஆள் இல்ல. நீங்க மாற்றுக் கட்சியை நம்பி தான் நீங்களும் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்படிதானே எடுத்துக்க முடியும். அதாவது வேட்பாளர் பாத்தீங்கன்னா விஜயனுடைய ரசிகரா இருக்கணும், அல்லது தாவேக்காவுடைய ஒரு விசுவாசமான தொண்டனா இருக்கணுங்கிறது மட்டும் அந்த வேட்பாளருக்கான தகுதியாக இவங்க ஒரு அளவுகோல் வச்சிருந்தாங்கன்னா 234 இல்ல 2,34,00,000 வேட்பாளர் கூட ரெடியா இருக்காங்க. ஆனா இங்க என்னன்னா ஒரு 5 கோடி செலவு பண்ணணும், 4 கோடி செலவு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அளவுகோலாக வைத்ததால் தான் இவங்களுக்கு ஆள் கிடைக்கல. அப்படி என்ன இருந்தாலும் வேறொரு கட்சியில இருக்கிற ஒருத்தன் காலையில கட்சியில சேர்ந்து சாயந்தரம் அவனுக்கு சீட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட செய்யாத ஒரு விஷயம். அதை வந்து நீங்க எப்படி செஞ்சீங்கிறது தான் நம்முடைய கேள்வி. ஓகே, இப்போ இதுக்கு முன்னதான் வந்து புதுச்சேரியில எலெக்ஷன் 9ஆம் தேதி வர இருக்குது. அப்படின்றப்போ விஜய் அவர்களோட ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட் புதுச்சேரியில தானே இருந்திருக்கணும். மேபி இல்லை நான் சும்மா நிப்பாட்டுறேன் தேர்தலுக்காக, அதை ஒரு இது சாம்பிளா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி புதுச்சேரியில ஆளை இறக்கி விட்டுருக்காரா? ஏன் அங்க போய் தானே ஃபர்ஸ்ட் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இன்னும் அங்க பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணல. அந்த பக்கம் போறதுக்கான ஐடியா விஜய்க்கு இருக்கா இல்லையானே தெரியலையே. அந்த புதுச்சேரி அரசியலை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சீரியஸா கையாண்டு இருக்கணும். அதை அவங்க பண்ணல. தனித்து போட்டி அப்படின்னு அங்க முடிவு பண்ணதே ஒரு சரியான விஷயம் இல்லை. ஒரு என்ஆர் காங்கிரஸ் அல்லது ஒரு காங்கிரஸோட கூட்டணி அமைச்சு அங்கே தேர்தலில் போட்டிக்கிட்டு இருந்தா ஆட்சி அதிகாரமே அவர் கை வந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதை அவங்க சரியா செய்யலை. எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா தனித்து போட்டின்னு அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஏதோ ஒரு லெட்டர் பேடு கட்சி மாதிரியான ஒரு கட்சி, முன்னாள் சுயேட்சை எம்எல்ஏ அவருடைய கட்சியை வந்து கூட்டணி அமைச்சுங்கிற மாதிரியான ஒரு பெரிய குளறுபடி பண்ணிட்டாங்க. அதனால பாண்டிச்சேரி விஷயத்தை இவங்க சரியா டீல் பண்ணலை. பட் அதே நேரம் நீங்க தனித்து போட்டின்னு அறிவிச்சிட்டீங்க, அப்ப அங்க ஒரு கௌரவமான வெற்றி கிடைக்கணும். கௌரவமான வெற்றிங்கிறத தாண்டி கௌரவமான வாக்குகள் உங்களுக்கு கிடைக்கணும். அப்ப விஜய் கண்டிப்பா அங்க பிரச்சாரத்துக்கு போய் தான் ஆகணும். அது கண்டிப்பா போவார் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசியலுக்கு முன்னோட்டம் தான் வந்து புதுச்சேரி அப்படின்ற மாதிரி. ஏன்னா எம்ஜிஆரை தொடர்ந்து சுட்டி காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எம்ஜிஆர் வந்து முன்னாடி புதுச்சேரியில வந்து வெற்றி வாகை சூடிட்டாரு. ஸோ ஒரு முன்னோட்டமா பார்த்துட்டு இருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக கூட இந்த தேர்தலை சந்திக்கிறாருன்னு எடுத்துக்கலாம். இல்ல அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அதே தேர்தல் முடிவுங்கிறது தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவோடு சேர்ந்து தான் வரப்போகுது. அதனால அதை ஒரு முன்னோட்டமா நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தேர்தல் வாக்குறுதிகள் வந்து அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் 2 கட்சிகளும் வெளியிட்டுட்டாங்க. இன்னும் விஜய் அவர்கள் வந்து அவருடைய முழுமையான தேர்தல் வாக்குறுதியை வெளியிடலை. இதுவரைக்கும் வெளியிட்ட வாக்குறுதிகளுமே மோஸ்ட்லி வந்து அந்த இலவசங்கள் நிறைய இருக்குது. திமுக அதிமுக என்ன கொடுத்துச்சோ அதோட ஒரு படங்கு நான் தரேன் அப்படின்ற மாதிரியான தேர்தல் வாக்குறுதி தான் இருக்கு. இதுலயுமே ஒரு மாற்றம் இல்லை அப்படின்ற மாதிரியான பார்வை தானே இருக்கு. அதான் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த மகளிர் தினத்துல பெண்களுக்கான சில வாக்குறுதிகளை அறிவிச்சாரு. அதுக்கப்புறம் நேற்று வேட்பாளர் தேர்வுல சில வாக்குறுதிகள். முழுமையான மேனிஃபெஸ்டோங்கிறது விரைவில் தான் வரும். அது பட் என்ன இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி அதிமுக திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை ஒட்டி தான் இதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எதுலையுமே வந்து ஒரு மாற்றியே இல்லை அப்படின்றது தானே தாவேக்காவுடைய முகமா இருக்குது. வேட்பாளர் தேர்வுல எப்படி அதிமுக திமுகவுடைய பாதிப்புல இருந்துச்சோ அதே மாதிரி தான் அந்த தேர்தல் அறிக்கையும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு மாற்று அரசியலை கையில் எடுக்கிற விஜய் வந்து எல்லாவற்றிலுமே அந்த வித்தியாசம் இருக்கணும். அது தேர்தல் அறிக்கையில் மட்டும் தனித்து தெரிவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே கூட இதே மாதிரி வீடு வாங்குவோம், கார் வாங்குறதுக்கு பொருளாதாரத்துல உயர்த்தன்னு சொன்னாரு. ஆனா எல்லாமே இலவசமா தான் இருக்கு. பொருளாதாரத்துல உயர்த்துற எந்த அறிகுறியுமே இல்லை. ஆமா, இப்போ திமுக வந்து ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்குது. அது என்ன அப்படின்னா 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சா அவங்களுக்கு வந்து மரண தண்டனை அப்படின்ற ஒரு விஷயத்த அறிவிச்சிருக்குது. இந்த 5 வருஷத்துல அறிவிக்காத ஒரு வாக்குறுதியை இப்ப ஏன் அறிவிச்சிருக்குன்னா, ஒண்ணு தேர்தலுக்காக இருந்தாலுமே அந்த வாக்குறுதியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வழக்கம் போல ஒரு மக்களை ஏமாற்றுகிற வாக்குறுதி தான். ஏன்னா இவர்கள் சட்டத்தை இயற்ற முடியாது. இப்ப நீங்க மரண தண்டனைன்னு சொல்லிட்டீங்கன்னா மரண தண்டனை கொடுத்துட முடியுமா? இவங்க நினைச்சா யாருக்கும் மரண தண்டனை கொடுத்துட முடியாது. ஏன்னா அது நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். அதனால இதையும் பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் வாக்குறுதியா மக்களை கவர்வதற்கான விஷயமா தான் நான் பார்க்குறேன். என்னன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் வன்கொடுமை பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள்னு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் திமுக அரசு மீது அதுதான் பெரிய விமர்சனமாகவும் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதற்கான ஒரு தீர்வா ஒரு பதிலடியா இப்படி ஒரு விஷயத்தை அவங்க சேர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
ஓகே, அதாவது ஏமாற்ற வேலை தான் இதுலயும் ஒண்ணும் நிச்சயமா அதுல எந்த மாற்றமே இல்லை. சரி, நான் என்ன கேட்கறேன், இத்தனை 5 வருஷமா நீங்க தானே ஆட்சியில இருந்தீங்க, இது வரைக்கும் அப்படி எந்த இதுவுமே நீங்க செய்யவே இல்லையே. சமீபத்துல அந்த விளாத்திக்குளம் சம்பவத்துல அந்த குற்றவாளியே உங்களால கண்டுபிடிக்க முடியலையே. சோ அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க இப்படியெல்லாம் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்கன்னு தெரியலையே. இந்த ஃப்ரிட்ஜ் இதுக்கெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவா மாத்திக்கிறதுக்கு 8000 ரூபாய். அந்த வாக்குறுதி எதுக்குன்னு யாருக்கும் தெரியல சார். அதாவது என்னன்னா, ஏற்கனவே இவங்களே கலர் டிவி கொடுத்துட்டாங்க, அது ரிப்பேர் ஜெயலலிதா ஆயிடுச்சு, நீங்க சரி பாத்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஃபேனும் கொடுத்துட்டாங்க. இப்ப இவங்க வந்து ஃப்ரிட்ஜ்னு அதிமுக தரப்புல சொல்லிட்டாங்க. ஓகே, அப்ப வேற எதை கொடுக்கறதுன்னு இவங்களுக்கு தெரியல. அதுக்கு அடுத்து இன்றைக்கு டிவி இல்லாத ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடுகளே கிடையாது. அது வந்து ஒரு அவசிய தேவையா மாறிடுச்சு. அப்ப என்ன பண்ணா அப்படின்னா, ஒரு பணமா கொடுத்தோம்னா அது ஒரு கேள்விக்குள்ளாக்கப்படும். ஓகே. அப்போ ஒரு கூப்பனா கொடுத்துடலாங்கிற மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸா அவங்க திங்க் பண்ணிருக்காங்க. ரிப்பேரிங் ஒர்க். ஆமா, மொத்தத்துல பாத்தீங்கன்னா மக்களை வந்து இந்த நிலைமையிலேயே வச்சிருக்கணும், அது மட்டும்தான் இவர்களுடைய நோக்கமா இருக்கு. ஸோ முன்னாடி 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அதையே பாதி நிறைவேற்றலன்றப்ப இப்போ 564 வாக்குறுதியா மாறி இருக்கு. இது வந்து எப்படி நிறைவேற்ற முடியும் இப்ப இருக்கிற அந்த கடன் சுச்சுவேஷன்ல? அதாவது இந்த தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறதே ஒரு பொய்யானது, நம்ம ஏமாற்றுவதற்கான ஒரு விஷயம். இதை நிறைவேற்ற மாட்டாங்கங்கிறது மக்களுக்கும் தெரியும். ஏன்னா அது வந்து அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும். ஏன்னா இதை வந்து கண்டிப்பா நிறைவேற்றியே தீரணும் அப்படின்னு ஒரு சூழல் கிடையாது. அதனாலதான் இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஓவராலா இப்ப இருக்கிற கடன் நிலவரம் பத்தி உங்களுடைய பார்வை சார்? இல்ல, அதை இப்ப நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதிமுகன்ற ஒரு கட்சியை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இல்ல, அவங்க வந்து பாஜகவோடு என்றைக்கு போனார்களோ அன்னைக்கே அவங்களுடைய கதை வந்து முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து ஒரு 3வது இடத்துல இருக்காங்க, அப்படித்தான் நான் பாக்குறேன். ஓகே, அப்ப உங்களுடைய பார்வை திமுக தாவேக்காவுக்கு தான் போட்டி. நிச்சயமா நாம் தமிழரையும் அதிமுகவையும் கணக்குல எடுத்து, நாம் தமிழர் செல்லாத ஓட்டு, அதெல்லாம் நம்ம கணக்குல எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சார், ஓகே. மற்றொரு நேர்காணல் உங்களை சந்திச்சு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி.